எல்லாருக்கும் வணக்கம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்கிற இந்த நாகரிகத்தை ஏதோ ஒரு பழமையான நாகரிகம் தான் நம்ம எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த நாகரிகத்தில் வாழ்ந்த மக்கள் யார், அவங்க பேசின மொழியோட அர்த்தங்கள் என்ன, அந்த நாகரிகம் வீழ்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் அவங்க எங்கே போனாங்க, இப்படின்னு பல கேள்விகளுக்கு இன்னும் பதில் கிடைக்காம இருக்குது. பட் பல வருஷமாக நடந்த தொல்லியல், மொழியியல், மரபியல் ஆய்வுகள் எல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டினை ரைஸ் பண்ணுது. அது என்னன்னா, சிந்து சமவெளி மக்களுக்கும் தமிழர்களுக்கும் தொடர்பு இருக்கா? அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அறிமுகம் பிரசன்னா. வெல்கம் டு ப்ரோ வாக்கர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நாகரிகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆயிரக்கணக்கான மக்கள் இல்லை லட்சக்கணக்கான மக்கள் சேர்ந்து ஒரு நகரத்தை உருவாக்கி அதில் பிஸ்னஸ்லாம் பண்ணி திட்டம் போட்டு வாழ்கிற சமூக அமைப்பை தான் நகர நாகரிகம்னு சொல்கிறோம். சரிங்களா? த 4 cradles ஆஃப் சிவிலைசேஷன்னு இன்னைக்கு ஈராக் பகுதியில் இருக்க மெசபடோமியா நாகரிகம், எகிப்தில் இருந்த ஏஷியன்ட் எகிப்து, சைனாவில் இருந்த மஞ்சள் நதி நாகரிகம், அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் இருந்த சிந்து சமவெளி நாகரிகம். இந்த 4 நாகரிகத்தை தான் உலகத்தோட முதல் பழங்கால நகர நாகரிகமாக சொல்கிறோம். சரிங்களா? 1826 சார்லஸ் மேசன்னு சொல்கிற ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருந்தப்போ சிந்து மக்கள் வாழ்ந்த அந்த ரூயின்ஸை அவர் டிஸ்கவர் பண்ணுறாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த இடத்த பற்றி அவர் பதிவும் பண்ணுறாரு. பட் அவருக்கே தெரியாது அவர் கண்டுபிடிச்ச அந்த ரூயின்ஸு உலகத்தோட மிகப்பெரிய தொல்பொருள் கண்டுபிடிப்புகளில் ஒன்றா ஆக போகுதுன்னு. அப்புறம் பல ஆராய்ச்சியாளர்கள் பார்வைக்கு அந்த இடத்த பற்றி தெரிய வருது. பல வருஷங்கள் ரிசர்ச் பண்ணுறாங்க, பல விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாங்க, இன்னும் பல இடிபாடுகளை கண்டுபிடிக்கிறாங்க. ஃபைனலாக 1924 ஜான் மார்சல்னு சொல்கிற ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் இண்டஸ் வேலியை பற்றி உலகம் ஃபுல்லாக தெரியப்படுத்துகிறாரு. அப்புறம் எல்லாருக்கும் அது ஒரு பழமையான நாகரிகம்னு தெரிய வருது. எவ்வளோ பழமையான்னு கேட்டிங்கன்னா, சுமார் 4000 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்பவே அட்வான்ஸான வசதிகள்லாம் வச்சு வாழ்ந்துருக்காங்க. எவ்வளோ அட்வான்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்திலே 90 டிகிரி ஆங்கிளில் ரோடெல்லாம் கட்டமைப்பில் கட்டி, தண்ணீர் வசதிக்காக கிணறுகள் கட்டி, பெரிய நீர் தொட்டிலாம் வச்சு, மாடி வீடு கட்டி, வீட்டுக்குள்ளே பாத்ரூம்லாம் வச்சு, அந்த வேஸ்டேஜ் எல்லாம் வெளியே போகிறதுக்காக அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் வச்சு பல வசதிகளை பயன்படுத்தியிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் கூட பல இடங்களில் இல்லாத வசதிகளை 4500 வருஷத்துக்கு முன்னாடியே வச்சு வாழ்ந்துருக்காங்கன்னா நிஜமாவே ஆச்சரியப்படக்கூடிய விஷயம்தான்ல. இங்கே தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டும் இருக்குது. இன்றைக்கி பார்க்குற இந்த மாடர்ன் பேர் ஹராப்பா, மொஹஞ்சதாரோ, தோலாவிரா, ரக்கீகர்கி, லொத்தல், இந்த ஊரோட பேரெல்லாம் மாடர்ன் ஏரால வச்சதுங்க. அதாவது அந்த ரூயின்ஸை கண்டுபிடிச்சாங்கள, அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருந்த பேரை அப்படியே வச்சிட்டாங்க. அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ண எழுத்து முறையை கூட இன்னைக்கும் யாராலையும் வாசிக்க முடியல. காரணம் பைலிங்குவல் இன்ஸ்கிரிப்ஷன், அதாவது இருமொழி சான்று. அந்த இருமொழி சான்று இன்னைக்கு வரைக்கும் நமக்கு கிடைக்கல. இருமொழி சான்றுனா ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நம்ம கேரளா போகிறோம், சரிங்களா? அங்கே இருக்க ஊரோட பேர் மலையாளத்தில் இருக்கும். அது நம்மளுக்கு புரியாது. புரியறதுக்காண்டி இங்கிலீஷில் எழுதியிருப்பாங்க, சரிங்களா? அந்த இங்கிலீஷை படித்து நம்ம புரிஞ்சுக்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் இருமொழி சான்று. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு செய்தியை பல மொழியில் அறிவிக்கிறது தான் இருமொழி சான்று. ஏஷியன்ட் எகிப்து மொழியை கூட இருமொழி சான்றை வச்சு தான் டீகோட் பண்ணாங்க. ரொசேட்டா ஸ்டோன் அப்படின்னு சொல்கிற இருமொழி சான்று அவங்களுக்கு கிடைச்சிது. ஸோ அதில் கிரேக்க மொழியும் படிக்க முடியாத எகிப்ட் மொழியும் இருந்தது. ஸோ 2 மொழியும் வச்சு டீகோட் பண்ணாங்க. நமக்கு அந்த மாதிரி ஒன்றும் கிடைக்கல. ஸோ பெரிய சான்று எதுவும் கிடைக்கலனாலும் எல்லா மொழியோடையும் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. இரவத்தன் மகாதேவன் அப்புறம் அஸ்கோ பார்போலான்னு சொல்கிற பெரிய ஆராய்ச்சியாளர்கள்லாம் சிந்து எழுத்து முறையை புரோட்டோ டிராவிடன் மொழியோட தொடர்பு இருக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் அது ஒரு ஹைப்போதிசஸ் மட்டும்தான், அதாவது கருத்துக்கோள் மட்டும்தான். இந்த இமேஜை பாருங்கள். இதில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது சிந்து முத்திரை, ரைட் சைடில் இருக்கிறது தமிழ் முத்திரை. சரிங்களா? 2 சின்னத்தோட வடிவமும் ஒரே மாதிரி இருக்குல்ல. ஆனால் ஒற்றுமை மட்டுமே ஆதாரமாகாதுன்னு சொல்கிறாங்க. புரியும்படி சொல்கிறேன். உதாரணத்துக்கு இந்த இமேஜை பாருங்கள். இதில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது சைனீஸ் வேர்டு, ரைட் சைடில் இருக்கிறது தமிழ் வேர்டு. சரிங்களா? உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி இந்த வேர்டை சூஸ் பண்ணேன். 2ஓட தோற்றமும் ஒரே மாதிரி இருக்குல்ல. ஆனால் 2ஓட அர்த்தம் ஒன்றான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. தமிழை நம்ம அதை யான்னு சொல்கிறோம், சைனீஸில் அவங்க அதை ஷான் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது மலை அப்படின்னு அர்த்தம். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் வருது. 2மே பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும்
நம்ம அந்த மீன் சின்னத்தை மீனுக்காக பயன்படுத்தணும். அதே மாதிரி சிந்து மக்களும் அந்த சின்னத்தை மீனுக்காக தான் பயன்படுத்தினாங்களா இல்லை வேற ஏதாவது பொருளை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தினாங்களான்னு நமக்கு இன்னும் தெரியாது. அதனால் அது கண்டிப்பாக தமிழ் தான் அப்படின்னும் சொல்ல முடியல, அது கண்டிப்பாக தமிழ் இல்லை அப்படின்னும் சொல்ல முடியல. தொல்பொருள் ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஆடிச்சநல்லூரில் கிடைச்ச முதுமக்கள் தாலி, வெங்கல பொருட்கள், இரும்பு ஆயுதங்கள், மண்பானைன்னு நிறைய தொல்பொருட்களை கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி கீழடி அகழ்வாய்வுல பெரிய ஊரே ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அதுல சுத்த செங்கல்ல கட்டப்பட்ட கட்டிடங்கள், வடிகால் அமைப்பு, உறைகிணறு, தமிழ் பிராமி எழுத்து, நெசவு தொழில் சான்றுன்னு பல தொல்பொருள்களை கண்டுபிடிச்சாங்க. அதில் சில அம்சங்கள் சிந்து சமவெளியோட ஒத்து போகிறத கவனிச்சாங்க. இதெல்லாம் அடிப்படையாக வச்சு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்த பாலகிருஷ்ணன் ஆய்வாளர் அவர்கள் இண்டஸ் டு வைகை அப்படின்னு ஒரு புக்கையும் ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த புத்தகத்தில் அவர் சொல்ல வர கருத்து என்னன்னா, சிந்து மக்கள் வீழ்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு திசையாக போயிருப்பாங்க. அதில் ஒரு குழு தென்னிந்தியாவை நோக்கி, அதாவது தமிழ்நாட்டை நோக்கி வந்து குடியேறிக்கலான்னு அந்த புக்கில் அவர் கருத்து வைக்கிறாரு. ஆனால் அதுவுமே ஒரு ஹைப்போதிசிஸ் தான். அதை தொடர்ந்து இன்னும் ஆராய்ச்சிகள் போயிட்டு தான் இருக்குது. மரபணு ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, 2019 வெளியான ராக்கி கர்க்கி டிஎன்ஏ டெஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, சிந்து மக்களோட டிஎன்ஏவும் இன்னைக்கு வாழ்கிற சவுத் ஏஷியன் மக்களோட முன்னோர்களோட டிஎன்ஏவோட ஒத்து போகிறதா சொல்கிறாங்க. சவுத் ஏஷியனில் தமிழர்களும் ஒரு பகுதி தான். அதனால் சிந்து சமவெளி மக்களுக்கும் தமிழர்களுக்கும் மரபணு தொடர்பு இருக்குன்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கவனிக்கணும். டிஎன்ஏ தொடர்பு இருக்கிறதுனால சிந்து மக்கள் கண்டிப்பாக தமிழ் தான் பேசியிருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா மரபணு வேறு, மொழி வேறு, ரெண்டையும் ஒன்றா பார்க்க முடியாது. ஒரு நாள் சிந்து மொழி முழுமையாக டீகோட் பண்ணப்படலாம். அன்னைக்கு இந்த பல்லாயிரம் ஆண்டு மர்மத்துக்கு ஒரு தெளிவான பதில் கிடைக்கலாம். மீண்டும் ஒரு ட்ரூ ஸ்டோரியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.